இது உங்கள் ஸ்ரீஹரி ஆட்டோ எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ ஆப்டிமா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டருக்கு ஏற்கனவே நம்ம வந்து லெட் ஆசிட் பேட்டரியிலேருந்து லித்தியம் அயன் பேட்டரி போட்டுட்டோம். இப்போ ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் என்னன்னா, நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் டோனுடைய பழைய பேட்டரியை வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் போட்டு ரன் பண்ண போகிறோம். குறைஞ்சது ஒரு 10 to 15 கிலோமீட்டர் பேட்டரி ரன் ஆகும். அதை நம்ம ஸ்பேர் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் பேட்டரி ஆஃப் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு இந்த பேட்டரி சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வரதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. நான் அது மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். அது எப்படி ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன்னு காட்ட பாருங்கள். அந்த ரிலேவில் வந்து 5 ரிலே, அந்த ரிலேவில் வந்து 2 பேட்டரி சேஞ்ச் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த பேட்டரி நம்ம ஒரிஜினல் பேட்டரி. இந்த நம்மளுடைய ட்ரோனோட பேட்டரி பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டு போய் ட்ரோனோடைய சார்ஜரில் தான் சார்ஜ் போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் அப்படியே பின்னு மட்டும் செட் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம ட்ரோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வோல்டேஜ் கொஞ்சம் இது கம்மியாக தான் இருக்கும். சார்ஜ் இன்னும் போடல பேட்டரி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வோல்டேஜ் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் வண்டி அருமையாக ஒர்க் ஆகும். இந்த பேட்டரியில் 30 கிலோமீட்டர் ஸ்பீடு, அந்த ஸ்பீடு போகும் ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது. இப்போ பாருங்கள், வண்டியோட ஒரிஜினல் பேட்டரியினோட ஒரு வோல்டேஜ் 51.9. அடுத்தது நம்ம ட்ரோனோட பேட்டரி சேஞ்ச் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் பேட்டரி. இதனுடைய வோல்டேஜ் தான் வந்து 51.9. அடுத்தது வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். சுவிட்ச் சேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து அந்த பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 43.9 நினைக்கிறேன். ஓகே, 43.9 தான் இருக்குது. ரைட்டு. இது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுற பாருங்க எப்படி வண்டி இதில் வந்து ரன் ஆகுதுன்னு. ஓகே, இது வண்டியோட லித்தியம் அயன் பேட்டரியில் வண்டியை ரன் பண்ணுறோம். ஆல்ட்ரு பண்ணும்போது கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஏன்னா பேட்டரிங்கிறது ரொம்ப சேஃப்டியாக பயன்படுத்த வேண்டியது. ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. ஷார்ட் சர்க்யூட் எதுவும் வராத அளவுக்கு, லூஸ் கனெக்ஷன் இல்லாத அளவுக்கு பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோனோட லித்தியம் அயன் பேட்டரி. இதை நீங்கள் ஹெர்வின்னு யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஹீட் ஆகும். ஆனால் இது வந்து எம்பவருடைய லித்தியம் அயன் பேட்டரி. இது சூப்பராக எனக்கு ஒர்க் ஆகுது. நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 10 to 15 கிலோமீட்டர் பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. இப்போ பாருங்கள், ட்ரோனோட பேட்டரியில் வண்டி ஓட்டி காட்டுறேன். சக்ஸஸ், அருமையாக ஓடுது. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு போர்டு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.